ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடர நாங்கள் தான் வெல்வோம். போன வாட்டி பாகிஸ்தான் எங்களை வீழ்த்தி ஃபைனலில் வின் பண்ணாங்க. அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக ட்ராஃபி எங்கள் நாட்டுக்கு ரிட்டன் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு துபாய் கிளம்புறதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சவால் விட்டு போயிருக்காருன்னே சொல்லலாங்க. தொடர வெற்றி பெற்று தான் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அணிகள் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் அது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி மூடுக்கு வரலாங்க. வர 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடங்க போகுது. அதுக்கு முன்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து துபாய் கிளம்பியிருக்காங்க நம்ம இந்திய அணி. ரோஹித் சர்மா கேப்டன் அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பியன் ட்ராஃபி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். லாஸ்ட் டைம் ஃபைனல் நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட விட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க. இந்த கோப்பையை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் கிளம்பும்போது ஒரு முடிவு பண்ணி தான் வந்திருக்கோம். வரும்போது இந்த கோப்பையோட தான் ரிட்டன் நாங்கள் வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஒரு கோப்பை வென்று எனக்கு இந்த வாய்நாளில் நான் இந்தமாரி கோப்பை வென்றால் எனக்கு ஒரு நினைவு இருக்கும். கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் அந்தளவுக்கு நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க. மற்ற அணிகள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் பலம் வாய்ந்த நல்ல ஒரு டேலண்டட் அணியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த கோப்பை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் போட்டி எல்லாருமே எதிர்கொண்டு இருக்கீங்க, எல்லாமே ஒரு ஆவலாக இருக்கீங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய மேட்ச் எல்லாம் தெரியல, அது ஒரு நார்மலான போட்டி தான். கண்டிப்பாக பாகிஸ்தானை நாங்கள் வீழ்த்தணும், அவ்வளோதான் எங்களோட மைண்ட் செட். அதை நாங்கள் பெரிய அணியாக கருதலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை விமர்சிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும், விமர்சிக்க இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. ஏன்னா அப்போ என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தானில் ஒரு அணி இல்லைங்க, நாங்கள் எல்லா போட்டியும் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கோம், அதையும் பாகிஸ்தான் மட்டும் ஸ்பெஷலி சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் பாகிஸ்தான் எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்தியாவை வீழ்த்தணும், இந்தியாவை விடக்கூடாது, இந்தியாவை இதுமாரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோக்கஸாக இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிரதமரே அந்த மாதிரி பேசியிருக்காரு, இந்தியாவை இந்த சாம்பியன் ட்ராஃபியில் வீழ்த்தி ஆக வேண்டும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணிக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. அதனால் அந்தளவுக்கு ஒரு கோவத்தோடு நம்ம மேலே என்ன இருக்காங்க தெரியல, கேமில் காட்டலாம், பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னே ஒரு ஆவலாக இருக்குது தான். அதுக்கு பாகிஸ்தான் பிரதமரே இந்த மாதிரி பேசியிருக்குது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நம்ம இந்தியன் வீரர்கள் பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னே நம்ம பாம்புகள் அடிக்கணும். நீங்கள் ஒன்று பாம்புன்னு சொன்னோடனே யாரும் நினைக்காதீங்க, வெறும் நார்மல் பாம்புலாம் இல்லை, பாம்புன்னு என்று அழைக்கப்படும் பங்களாதேஷை முதல் அடிக்கணும். அவங்கள தான் 19ஆம் தேதி முதல் போட்டி நம்ம எதிர்கொள்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பரம்பரை பங்காளியான பாகிஸ்தானை எதிர்கொள்கிறோம். அதுக்கு முன்னே அந்த பாம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களான வந்து அடிக்கலாம். அது 2 ஜெயிச்சா போதுங்க. அது நியூசிலாந்து போட்டி நம்ம தோற்றா கூட நம்ம எப்படி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிடும். அதனால் ஒரு 3 போட்டி மொத்தம் நம்ம லீக் ஸ்டேஜில் 3 2 ஜெயிச்சு நம்ம செமிஃபைனல் முன்னேறிடும். அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் நினச்சி ஆடினா மட்டும்தான் நமக்கு செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சாம்பியன் ட்ராஃபி நம்ம அணி வீரர்கள் எல்லாம் கிளம்பியிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபி விளையாடுறதுக்கு துபாய்க்கு. என்ன சொல்லுவீங்க? ஆல் தி பெஸ்ட் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் நம்ம இந்திய அணி கோப்பையோடு வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சாம்பியன் ட்ராஃபி அடிப்போம்னா கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.